இன்றைக்கி வந்து ஒரு பொது நலனுக்காக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஊர்லேயும் ஒரு கோவில் ஏதாவது ஒரு கோவில் கட்டி அது கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த கோவில் வந்து இடித்து 17-18 வருஷம் ஆகுது. இந்த கோவிலை சுற்றி காமிக்கிறேன். இந்த கோவில் பெயிண்ட் அடித்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுங்களா? பெயிண்ட் அடித்தே ஒரு 6 வருஷம் முடிஞ்சிடுச்சு. எதனால் கும்பாபிஷேகம் நடக்கலை, எதுக்காக பெயிண்ட் அடித்து இத்தனை வருஷம் காக்க வைக்கிறீங்க அப்படின்றது தான் வந்து இந்த பதிவு. இந்த நாமம் பிரச்சனை அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, மொட்டை நாமம், பாதம் வச்ச நாமம், அந்த பிரச்சனை இந்த கோவில்லையும் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃபேமிலி விளாக் இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு பொது நலனுக்காக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஊர்லேயும் ஒரு கோவில் ஏதாவது ஒரு கோவில் கட்டி அது கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த கோவில் வந்து இடித்து 17-18 வருஷம் ஆகுது. கும்பாபிஷேகத்துக்காக ரெடியான கோவில் பெயிண்ட் அடித்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது. இன்னும் கும்பாபிஷேகமே நடக்கலை. எதுக்காக கும்பாபிஷேகம் நடக்கலை அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கொஞ்சம் சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறது வந்து ஒரு அறநிலைத்துறை ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை ஒரு அரசியல்வாதியாக கூட இருக்கலாம். அவங்களாம் வந்து இந்த கோவில் வந்து முன்னிருந்து ஏதாவது கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது வந்து என்னுடைய ஒரு தேவைக்காக மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் இருக்கிற மக்களுக்காக தேவைக்கு தான் இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, விழுப்புரம் மாவட்டத்தில் வழுதாவூரில் இருக்குது இந்த கோவில். இப்போ எனக்கு வயசு 33 வயசு ஆகுது. இந்த கோவில் இடிக்கும்போது எனக்கு வயசு 13-14 வயசு இருக்கும். அப்போ இந்த கோவிலை இடித்து முடித்து ஒரு சில தடைகள்லாம் மீறி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கட்டி முடிச்சாச்சு. ஓரளவுக்கு முடிச்சாச்சு, ஓரளவுக்கு இல்லை, ஒரு 99% முடிச்சாச்சு. எதுக்காக கும்பாபிஷேகம் ஆகலை அப்படின்றத வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம். இதை வந்து நீங்கள் காதில் வாங்கி விட்டுட்டு போயிடாதீங்க. இது வந்து எங்கள் வழுதாவூர் மக்களுக்காக நானும் ஒரு ஆள், அதில் ஒரு ஆளாக தான் பேசுகிறேன். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோவில் உள்ளார இருக்குல்ல, ஒரு கருவறையில் சிலை இருக்கும்ல, அந்த சிலை வந்து நம் முன்னோர்கள், மூதாதையர்கள், ராஜாக்கள் அவங்களாம் வழிபட்ட சிலை தான் இது உள்ளார் இப்போ இருக்கிற சிலை. இந்த சிலையை தான் வந்து இப்போ இந்த சிலையை ஏன் வச்சிங்க அப்படின்றது தான் வந்து ஒரு சில எதிர்ப்புகளுக்கான வந்த கேள்வி இதுதான். இந்த சிலையை ஏன் நீங்கள் புதுசாக வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க உள்ளார. ஆனால் இந்த சிலை ஏற்கனவே இந்த கோவிலில் ஒரு பக்கத்தில் இருந்த சிலை தான் இது. முதல்ல இருந்த சிலையை விட்டுட்டு ஏன் இந்த சிலையை வச்சிங்க அப்படி கேட்குறாங்க. இந்த சிலையை வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. இது வந்து நம்ம முன்னோர்கள், மூதாதையர்கள், ராஜாக்கள் வழிபட்ட சிலை தான் இந்த உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற சிலை. அந்த சிலையை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் உங்களுக்கே. அந்த சிலையை வச்சது அது ஒரு பிரச்சனை. அப்புறம் இந்த நாமம் பிரச்சனை அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, மொட்டை நாமம், பாதம் வச்ச நாமம், அந்த பிரச்சனை இந்த கோவில்லையும் இருக்குது. அது வந்து ஒரு சிலவங்க வந்து இந்த நாமம் இருக்கணும், ஒரு சிலவங்க இந்த நாமம் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நாமத்தையாவது போட்டுக்கோங்க, கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை பண்ணுங்க. அதுதான் வந்து எனக்கு மட்டும் இல்லை, அது மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அந்த கேட்டகரியில் தான் நான் வந்து பேசுகிறேன். நாமத்தை எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, கோவில் கும்பாபிஷேகம் நடத்திடணும், அதுதான் வந்து நான் முன்வைக்கிறேன். இது வந்து யார் வேணாலும் பார்க்கலாம், இந்த வீடியோ யார் வேணாலும் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து எங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா, இந்த கோவில் விமானத்துக்கு கும்பாபிஷேகம் வைக்கணும். நீங்கள் கேட்பீங்க, ஏன் கும்பாபிஷேகமே வைக்காத சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. வாஸ்தவமான கேள்வி இது. என்னென்னாச்சுங்களா, இப்போ நாங்கள் வழிபடும் போது எங்கள் ஊரில் இருக்க ஐயர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் தான் நடத்தாமல் இருக்குது, ஆனால் சிலைக்கு பிரதிஷ்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலைக்கு மட்டும் தண்ணி ஊற்றி பிரதிஷ்டை பண்ணி பல பூஜைகள்லாம் பண்ணி தான் இந்த சிலைக்கு பிரதிஷ்டை பண்ணி நாங்கள் வந்து இப்போ வணங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் கும்பாபிஷேகம் பண்ணாமல் நாங்கள் இந்த கோவிலை வணங்கலை, சரிங்களா? கும்பாபிஷேகம் வந்து சிலைக்கு பிரதிஷ்டை பண்ணியாச்சு, ஆனால் கோவில் விமான கோபுரத்துக்கு தான் இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணலை. அந்த கோவில் விமானத்தெல்லாம் நான் இப்போ காமிக்கிறேன். அங்கே கலசம்லாம் இருக்காது கண்டிப்பாக. நான் சும்மா வாய்ப்பேச்சுக்காக சொல்லலை, கோவில் விமானத்தை காமிக்கிறேன், கலசம்லாம் இருக்காது. ஸோ இது வந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, இந்த வழுதாவூர், விழுப்புரம் மாவட்டத்தில் வழுதாவூரில் இருக்கிற பெருமாள் கோவில், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலில் உடனடியாக கும்பாபிஷேகத்துக்கு நடத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். அவ்வளோ தான் நாங்கள் கேட்குறோம். காசு பணம் கூட நாங்கள் கேட்கல. காசு பணம் கூட வந்து இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஒரு சில தடைகள் இருக்குல்ல, அந்த தடைகள்லாம் நீக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் தான் வந்து சொல்லணும். அதுக்காக தான் நான் இந்த பதிவை போகிறேன், சரிங்களா? சரி, இப்போ வந்து இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமை உபயம் யார் பண்ணுவா தெரியுமா?
நாங்கள் தான் பண்ணுவோம். நாங்கள் பெருமாள் கோவில் தெரு பக்கத்தில் அகரகார தெரு சார்பாக முதல் சனிக்கிழமையை வந்து உபயமாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கி அந்த முதல் உபயத்துக்காரங்க தான் வந்து உபயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பூவெலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி படையெல்லாம் நடக்கும். அந்த படையல் பண்ணும்போது நம்ம வீட்டிலேருந்து ஆள்லாம் வருவாங்க. அதெல்லாம் சாயந்தரம் காமிக்கிறேன், சரிங்களா? நான் வந்து இந்த கோவிலை சுற்றி காமிக்கிறேன். இந்த கோவில் பெயிண்ட் அடித்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுங்களா? பெயிண்ட் அடித்தே ஒரு 6 வருஷம் முடிஞ்சிடுச்சு. பெயிண்ட்டே ஃபேட் ஆகிடுச்சு. பெயிண்ட்லாம் வந்து அது பெயிண்ட்டு தோல் உரித்து அதே கொட்டிச்சு. எதனால் கும்பாபிஷேகம் நடக்கலை, எதுக்காக பெயிண்ட் அடித்து இத்தனை வருஷம் காக்க வைக்கிறீங்க அப்படின்றது தான் வந்து இந்த பதிவு, ஓகேங்களா? ஸோ யார் வேணாலும் இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த விஷயத்தை வந்து அறநிலையத்துறை கூட நீங்கள் கொண்டு போயிட்டு எதுக்காக இந்த கோவில் இப்படி இருக்குது, கோவில் இல்லா ஊரில் குடி போக வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கோவிலை ஃபுல்லாகவே சுற்றி காமிக்கிறேன். கோவில் சிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பாருங்கள், சரிங்களா? கைஸ், நம்ம இப்போ விமான கோபுரத்தை தான் பார்க்குறோம். மேலே பாருங்கள், கலசம் இருக்க வேண்டிய இடத்துல அரச மரம் தான் இருக்குது. இந்த பக்கம் ஒரு அரச செடி இருக்குது, அந்த பக்கம் ஒரு அரச செடி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம கருவறையில் இருக்க மேலே கோபுரத்தை அதையும் காமிக்கிறேன். அந்த கோபுரத்து உள்ளே இருக்கிற சின்ன கோபுரத்து உச்சியில் பாருங்கள், கலசம்லாம் இல்லை பாருங்கள், நல்லா பாருங்கள். இன்னொரு கோபுரமும் பின்னாடி இருக்கும். அந்த கோபுரத்துலேயும் கலசம் இருக்காது. எந்த கோபுரத்துலையுமே கலசம் இருக்குது. ஏன்னா நான் சொன்னது வந்து சும்மா சொல்கிறான் அப்படின்னு நினைப்பீங்க. நான் சொன்னது உண்மை. அந்த கோவில் மேலே பச்சை கலர் சாக்கெலாம் போடுவாங்கள்ல கோவில் கட்டுறதுக்கு, அது கூட இன்னும் பிரிக்காமலே இருக்குது. கோவிலை ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிட்டேன். அந்த கோவில் மண்டபத்தில் பெயிண்ட்லாம் அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். 6-7 வருஷம் ஆகுது பெயிண்ட் அடித்து. இப்போ நான் கோவில் மூலஸ்தானத்தில் தான் இருக்கேன். இந்த கருவறையில் இந்த சிலையை தான் வச்சுருக்காங்க. இந்த சிலை வந்து 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச சிலை தான். எங்கள் ஊரில் கோட்டை இருக்குது, அதில் கிடச்ச சிலை தான். தேசிங் ராஜா ஆட்சி செய்யும் போது கிடைச்ச சிலை. அந்த கோட்டையெல்லாம் வந்து இது பண்ணி அதை எல்லாம் க்ளீன் பண்ணும்போது கிடைச்ச சிலை தான் அந்த சிலை. இந்த சிலையை தான் வந்து நீங்கள் மூலஸ்தானத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பில் இருந்து இந்த விஷயத்தை கும்பாபிஷேகம் பண்ணுறது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வச்சுருக்காங்க. என்னங்க இதோட பிரமிப்பை பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் சிற்பக்கலைகள்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க தான் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிலை இப்போலாம் வடிவமைக்கவே முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு முக அமைப்புலாம் அழகாக இருக்குது. இன்னொரு சிலையை காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து உண்மையாக நம்ம சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த சிலையும் இருக்கும். ஆண்டாள் அம்மாவுடைய சிலை, அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆண்டாள் அம்மாவுடைய சிலை எந்த மாதிரி சிரித்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் வடிவமைக்கவே முடியாது. கண்டிப்பாக அழகாக இருக்கும் இந்த சிலை பார்க்குறதுக்கே. இதுவும் கோட்டையில் கிடைச்ச சிலை தான். இப்போ கிடைச்ச சிலை இது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் 6 வருஷம் இருக்கும் இந்த சிலை கிடச்சி. அப்படியே நாங்கள் கோவிலுக்கு தந்து வச்சிட்டோம். பாப்பட்டு மணி ஆகுது, பட்டு மழை வருதுவா, போலாமா? கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போலாமா கோயிலுக்கு? நாங்க வந்து 3ஆவது சனி தான் படிப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை. இது வந்து அவங்க பட்டு வீட்டு அம்மா வீட்டு அம்மா தேர்வோட உபயோகம். வீட்டு தேர்வு இது. அம்மா வந்து லெமன் சாதம் பண்ணிருக்காங்க, நம்ம வாங்கி சாப்பிடலாம். சரி, ஓகே. எங்க வீட்டு வந்து உனக்கு ஒரு கப்பே பேக் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃப்ரெண்டோடைய பையன் எங்களுடைய ஜென்ரேஷனில் இந்த கோயில் உள்ளலாம் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ எங்களுக்கு பசங்க வந்துட்டாங்க, இவங்க இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுவாங்க. பாடுக்குது பண்ணுறேன். சாப்பாடு தான் போடுவாங்க. படைக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம கோவிலில் லேட்டாக தான் படிப்பாங்க. ஆமாம், பெருமாள் கோவில் தான் ஒரு 8 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துருக்கேன். विष्णु नक्षत्र विष्णु योग विष्णु गणस्यां सुपदितौ अध्यास्मिन् श्री श्रीदेवी
ஃப்ரெண்ட்ஸ், கோவிலில் புரட்டாசி சனிக்கிழமை படைச்சாங்க பெருமாள் கோவிலில், நம்ம தெருவில் இருக்கிற பெருமாள் கோவிலில். நம்ம கோவிலை ஃபுல்லாக சுற்றி காமிச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். அடுத்த சனிக்கிழமை நம்ம உபயம், அதாவது நம்ம தெருவில் இருக்கிற எல்லார் வீட்டு உபயமும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி போட்ட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்.